அங்கன்வாடி பணியாளர்கள் 12 வருடம் 10 வருடமாக தற்காலிக ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தமிழக அரசு தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை பணி நிரந்தரம் செய்கிறது என்று வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இதுவரைக்கும் எந்த பணி நிரந்தரம் செய்யவும் இல்லை. இவங்க 2-3 கட்டமா போராடிட்டாங்க. இது 3வது கட்ட போராட்டம். கண்டிப்பாக இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இவங்க என்ன வேலை செய்யறாங்க எல்லாத்தையுமே தெரியும். ஏன்னா பொதுமக்களுக்கு இந்த அங்கன்வாடி ஊழியர்களும் சத்துணவு ஊழியர்களும் என்னென்ன பணிகள் செய்கிறார் என்று தெரியாது. இவங்க SIR பண்றதுல இருந்து ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை வேலையும் செய்யறாங்க. ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி ஒரு வேலைக்கு இன்னைக்கு ஒருத்தர் சம்பாதிச்சு வாழ்க்கை பெரிய விஷயமா இருக்கு. இன்று கணவன் மனைவி இருவரும் இணைந்துதான் இன்னைக்கு வேலைக்கு போய் தான் அந்த குடும்பத்தை நடத்துறாங்க. அப்படி அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தையை பெற்காத தாயாக இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் தான் அந்த குழந்தைக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு பால் கொடுத்து ஒரு தாயை போல சீராட்டி பால் கொடுத்து தூங்க வச்சு அதை அத்தனை வேலைகளும் செய்கிறாங்க. அதனால கண்டிப்பாக இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதரவு தெரிவித்திருக்கோம். போராட்டத்தில் கலந்திருக்கிறோம். வசதி உணவு இதெல்லாம் நீங்க தான் பண்ணி கொடுக்கறதா சொல்றாங்க. இன்னும் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர தமிழக அரசு என்னதான் பண்ணணும்? தமிழக அரசு கண்டிப்பா முயற்சி பண்ணணும். நான் மட்டும் பண்ணல, எல்லாருமே இங்க வரவங்க அத்தனை பேர், உங்களை பாக்குறவங்க அத்தனை பேர், இவங்களோட உழைப்பு உங்களுக்கு தெரியுது. என் குழந்தை நீதாமா பாத்துக்கிட்ட, என்னால முடிஞ்சு செய்யறமான்னு சொல்லு. எல்லாருமே இணைஞ்சு செய்யணும். இதற்கான அத்தனை உணவும் அந்த எல்லாத்தோட உதவி நான் எடுத்துக்கூடாது, தப்பது. எல்லாருமே சேர்ந்து செய்யறாங்க. என்னுடைய பங்களிப்பும் இருக்கு. சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் பங்களிப்பு இதுல இருக்கு. நான் மட்டும் செய்யல, நிறைய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள் பயனடைந்தவர்கள், இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல உள்ளத்துல நிறைய பேர் உதவுறாங்க.